மணிமேகலை ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். கூலம் அப்படின்னா தானிய வகை. கூலம் அப்படிங்கிறது தானிய வகைகள். சீத்தலை திருச்சிக்கு அருகே உள்ள ஊர். வேறு பெயர் சாத்தனாரோட வேறு பெயர் தண்டமிழ் சாத்தன், தன் தமிழ் ஆசான், நன்னூர் புலவன், தண்டமிழ் புலவன். தண்டமிழ் சாத்தான், தன் தமிழ் ஆசான், நன்னூர் புலவன், தண்டமிழ் புலவன். தன் தமிழ் ஆசான். இவரை தன் தமிழ் ஆசான் என்றவர் இளங்கோவடிகள். காலம் 2ஆம் நூற்றாண்டு. சீத்தலை சாத்தனாரோட காலம் 2ஆம் நூற்றாண்டு. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்ற பெயரும் உண்டு. மணிமேகலை துறவு என்ற பெயரும் உண்டு. பௌத்த காப்பியம். தமிழின் 2ஆம் காப்பிய நூல். தமிழின் 2ஆம் காப்பிய நூல். சமய பூசலுக்கு வித்திட்ட முதல் நூல். சமய பூசலுக்கு வித்திட்ட முதல் நூல் எது அப்படின்னா மணிமேகலை. தமிழின் 2ஆம் காப்பிய நூல். சமய பூசலுக்கு வித்திட்ட முதல் நூல். துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல். துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை என்ற பெண்ணின் வரலாற்றை கூறும் நூல் மணிமேகலை. பெண்ணின் வரலாற்றை கூறும் நூல் மணிமேகலை. பெண்ணின் பெருமை பேசும் நூல் சிலப்பதிகாரம் போன்று இதுவும். சமூக சீர்திருத்த காப்பியமாக விளங்குவது மணிமேகலை. சமூக சீர்திருத்த காப்பியமாக விளங்குவது மணிமேகலை. சங்க இலக்கியம் இல்லறத்திற்கு முதன்மை கொடுத்தது. திருக்குறள் இல்லறம் துறவரம் இரண்டுக்கும் முதன்மை கொடுத்தது. மணிமேகலை துறவுக்கு முதன்மை கொடுத்தது. சங்க இலக்கியம் இல்லறத்திற்கு முதன்மை கொடுத்தும், திருக்குறள் இல்லறம் துறவரம் இரண்டுக்கும் முதன்மை கொடுத்தும், மணிமேகலை துறவுக்கு முதன்மை கொடுத்தது. புத்தரின் காலில் 1000 சக்கர ரேகைகள் உள்ளன என்று கூறும் நூல் மணிமேகலை. புத்தரின் காலில் 1000 சக்கர ரேகைகள் உள்ளன என்று கூறும் நூல் மணிமேகலை. இது நூல் அமைப்பு காண்டப்பிரிவு இதில் இல்லை. 30 காதைகள் உள்ளன. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காதை அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்குது. இதில் 30 காதைகள் இடம்பெற்றுள்ளன. முதல் காதை விலாவரை காதை. முதல் காதை விலாவரை காதை. இறுதிக்காதை பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை. இறுதிக்காதை பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை. முழுவதும் ஆசிரியப்பாவால் ஆனது. 27வது காதை சமய கணக்கர்தம் திறம் கேட்ட காதை. 27வது காதை சமய கணக்கர்தம் திறம் கேட்ட காதை மட்டும் இணைக்குரல் ஆசிரியப்பாவால் ஆனது. மற்றவை நிலைமண்டில ஆசிரியப்பாக்கள். 27வது காதை சமய கணக்கர்தம் திறம் கேட்ட காதை, அது மட்டும் இணைக்குரல் ஆசிரியப்பா. மற்ற எல்லாமே நிலைமண்டல ஆசிரியப்பாக்கள் ஆகும். கதை மாந்தர் மணிமேகலையின் தோழி சுதமதி, கண்ணகியின் தோழி தேவந்தி. மாருத வேகனால் கைவிடப்பட்டவள் சுதமதி. புத்தத்துறவி அரவண அடிகள். புத்தத்துறவி அரவண அடிகள். ஆதிரையின் கணவன் சாதுவன். ஆதிரையோட கணவன் சாதுவன். இழந்த பொருளை ஈட்ட கடல் கடந்து சென்றவன் சாதுவன். மணிமேகலைக்கு முதலாக அமுத சுரபியில் பிச்சையிட்டவள் ஆதிரை. மணிமேகலைக்கு முதலாக அமுத சுரபியில் பிச்சையிட்டவள் யார் அப்படின்னா ஆதிரை. ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவள் காயசண்டிகை. ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவள் காயசண்டிகை. வித்யாதர மங்கை காயசண்டிகை. விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் காயசண்டிகை. காயசண்டிகையின் பசிநோயை போக்கியவள் மணிமேகலை. மணிமேகலையை மணிபலவ தீவுக்கு அழைத்து சென்ற தெய்வம் மணிமேகலா தெய்வம். மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு கொடுத்த வரம் 3. ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது யார் அப்படின்னா சிந்தாதேவி. ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது சிந்தாதேவி. அமுத சுரபியை கோமுகியில் இட்டவள் ஆபுத்திரன். அமுத சுரபியை கோமுகி அந்த பொய்கையில் இட்டவன் ஆபுத்திரன். அமுத சுரபி பற்றி மணிமேகலைக்கு சொன்னது தீவதிலகை. அமுத சுரபி பற்றி மணிமேகலைக்கு சொன்னது யார் அப்படின்னா தீவதிலகை. இதில் வர்ற இடங்கள் மணிமேகலை பிறந்த ஊர் அப்படின்னா பூம்புகார். மணிமேகலை மறைந்த ஊர் காஞ்சிபுரம். மணிமேகலை சமயவாதிகளிடம் உண்மை கேட்ட ஊர் அப்படின்னா வஞ்சிமாநகரம். பிறந்தது பூம்புகார், மறைந்தது காஞ்சிபுரம். மணிமேகலை சமயவாதிகளிடம் உண்மை கேட்ட ஊர் அப்படின்னா அது கொஸ்டினாக வருது. வஞ்சிமாநகரம். பூம்புகாரில் உள்ள சோலைகள் இலவந்திகை, உய்யாவனம், உபவனம்,
கவேரவனம் சம்பாவதி வனம். இலவந்திகை உய்யாவனம் உபவனம் கவேரவனம் சம்பாவதி வனம். மணிமேகலை பூக்கொய்ய சென்ற வனம் எது அப்படின்னா உபவனம். மணிபல்லவத்தில் இருந்த பீடிகை புத்த பீடிகை. மணிபல்லவத்தில் இருந்த பீடிகை புத்த பீடிகை. அமுதசுரபி இருந்த இடம் மணிபல்லவத்தில் இருந்த கோமுகி என்ற பொய்கை. அமுதசுரபிக்கு வேறு பெயர் அட்சயா பாத்திரம். அட்சய பாத்திரம். சக்கரவள கோட்டம் என்பது சுடுகாடு. உலக அரவி என்பது தர்மசாலை. புத்த மதத்தின் கல்வி மையம் காஞ்சி. உலக அரவி என்பது தர்மசாலை. புத்த மதத்தோட கல்வி மையம் காஞ்சி. இதில் வர்ற செய்தி, அதாவது மணிமேகலையில் வரும் செய்திகள் சம்புத்தீவின் தெய்வம் சம்பு. சம்புத்தீவிற்கு நாவலந்தீவு என்ற வேறு பெயரும் உண்டு. நாவலந்தீவு என்பது இந்தியா. சம்பாவதி புகார் நகரத்திற்கு காவிரி பூம்பட்டினம் என்ற பெயர் அளித்தது. சம்பாவதி புகார் நகரத்திற்கு காவிரி பூம்பட்டினம் என்ற பெயர் அளித்தது. முதலில் இந்திரவிழா எடுத்தவன் தூங்கொயில் எறிந்த தொடிதோட் செம்பியன். இந்திரவிழா முதலில் எடுத்தவன் யார் அப்படின்னா தூங்கையில் எழுந்த தொடிதோட் செம்பியன். இந்திரவிழா 28 நாட்கள் நடைபெறும். மழை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திரவிழா. மழை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திரவிழா. பூம்புகாரில் இந்திரவிழா மிக சிறப்பாக நடந்ததாக சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற 2 நூல்களும் கூறுகின்றன. பூம்புகார் கடல்கோளால் கடலில் மூழ்கிவிட்டது என்ற செய்தியை கூறும் நூல் பூம்புகார் கடல்கோளால் கடலில் மூழ்கிவிட்டது என்ற செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. மணிமேகலை துறவு பூண்ட மாசாத்துவனிடம் கூறியதான் இது. மணிமேகலை துறவு பூண்ட மாசாத்துவனிடம் கூறியது தான். பூம்புகார் கடல்கோளால் கடலில் மூழ்கிவிட்டது என்ற செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. மூவகை பத்தினி பெண்டீர் உடனேறி மூழ்குவர். மூவகை பத்தினி பெண்டீர் பற்றி கூறுவது மணிமேகலை. அதில் 1 உடனேறி மூழ்குவர், 2 தனியெறி மூழ்குவர், 3 கைமை நோன்பு நோற்பர். உடனேறி மூழ்குவர், தனியெறி மூழ்குவர், கைமை நோன்பு நோற்பர். மூவகை பத்தினி பெண்டீர் பற்றி கூறும் நூல் மணிமேகலை. உடல் அடக்கமுறை 5. சுடுதல், வாளால் இடுதல், தோண்டி புதைத்தல். சுடுதல், வாளால் இடுதல், தோண்டி புதைத்தல், பள்ளத்தில் அடைத்தல், தாலியில் கவிழ்த்தல். உடல் அடக்கமுறை 5. மூவகை பத்தினி பெண்டீர் 3. இதெல்லாம் சொல்வது மணிமேகலை. இது கூற்று மணிமேகலை. அதுக்கடுத்து தீயவை 10. மணிமேகலை கூறும் தீயவை 10 எது அப்படின்னா கொலை, களவு, காமம். கொலை, களவு, காமம், பொய், குறளை. கொலை, களவு, காமம், பொய், குறளை. கடுமொழி பயனில் சொல், வெக்கல், வெகுழல், பொல்லாக்காட்சி. கடுமொழி பயனில் சொல், வெக்கல், வெகுழல், பொல்லாக்காட்சி. சுடலை நோம்பிகள் என்போர் காபாலியர்கள். சுடலை நோம்பிகள் என்போர் காபாலியர்கள். விரத யாக்கையர் என்போர் விரதமிருப்போர். பௌத்த சமயத்தில் மதிப்புமிக்க எண் 7. தேவேந்திரன் இருக்கை மீது விரிக்கப்பட்டிருக்கும் வெள்ளை கம்பளம் பாண்டு கம்பளம் எனப்படுமா. தேவேந்திரன் இருக்கை மீது விரிக்கப்பட்டிருக்கும் வெள்ளை கம்பளம் பாண்டு கம்பளம் எனப்படும். மணிமேகலை கேட்டறிந்த சமயவாதிகள் கருத்துக்கள். அது யாராட்ட அவர் கேட்டாங்க அப்படின்னா அளவைவாதி, சைவவாதி, பிரம்மவாதி, வைணவவாதி. அளவைவாதி, சைவவாதி, பிரம்மவாதி, வைணவவாதி, வேதவாதி, ஆசிகவாதி அல்லது நிகண்டவாதி, சாங்கியவாதி, வைசேடிகவாதி, பூதவாதி. மொத்தம் 10 பேர். அதில் 1 அளவைவாதி, சைவவாதி, பிரம்மவாதி, வைணவவாதி, வேதவாதி. 6 ஆசிகவாதி, நிகண்டவாதி, 7 சாங்கியவாதி, 8 சாங்கியவாதி, 9 வைசேடிகவாதி, பூதவாதி. கிளைக்கதைகள் அப்படிங்கும்போது மணிமேகலையில் வரும் கிளைக்கதைகள் ஆதிரை பிச்சையிட்ட கதை, காயசண்டிகை வரலாறு, ஆபுத்திரன் கதை, அட்சயப்பாத்திரம், கந்தில் பாவை. இரட்டை காப்பியத்துள் கிளைக்கதைகள் மிகுந்த நூல் மணிமேகலை. இரட்டை காப்பியத்துள் கிளைக்கதைகள் மிகுந்த நூல் மணிமேகலை. இரட்டை காப்பியத்துள் பிறமொழி கலப்பு மிகுந்த நூல் மணிமேகலை. பிறமொழி சொற்களை மிகுதியும் தமிழ்படுத்திய நூல் மணிமேகலை. இதில் மணிமேகலையில் முற்பிறப்பு செய்தி அப்படின்னா அத்திபதி நீலபதி. ராகுலன் அப்படிங்கிறவனும் உதயகுமாரன் அப்படின்னு மணிமேகலையில் வருவான். மணிமேகலையோட லவ்வர். இவன் அந்த முற்பிறப்பில் அத்திபதி நீலபதி அவங்களோட பையனா ராகுலனா அவன் பேர். அப்போ முற்பிறப்பு பெயர் ராகுலன். ரவிவர்மன் அமுதபதி. ரவிவர்மன் அமுதபதி இவங்க முற்பிறப்பில் மணிமேகலையோட அப்பா அம்மாவாக இருப்பாங்க. அந்த முற்பிறப்பில் லக்குமி,
தாரை வீரை அப்படின்னு அக்கா தங்கைகள் இருப்பாங்க. அப்போ லெக்குமி அப்படிங்கிறவ மணிமேகலை, தாரைனா மாதவி, வீரைனா சுதமதி. அப்போ ரவிவர்மன் அமுதபதி அப்படிங்கிறவ யார் அப்படின்னா முற்பிறப்பில் மணிமேகலையோட அப்பா அம்மா. முற்பிறப்பில் மணிமேகலையோட பெயர் லெக்குமி, அவங்க அக்கா தாரை, தாரைனா மாதவி, வீரைனா சுதமதி. மேற்கோள் பாடல்கள் மணிமேகலையில் வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது, வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது, புனைவனை நீக்கி புழல் பறந்து புழல் புறந்தது இடுவது, மூப்பு விழி உடையது தீப்பினி இருக்கை. வினையின் வந்தது வினைக்கு வினையாவது, புனைவன நீக்கின் புலால் பறந்து இடுவது, மூப்பு விழி உடையது தீப்பினி இருக்கை. அதாவது உடலின் இழிவை சுதமதி உதயகுமாரனுக்கு கூறிய பாடலாம் இது. வினைக்கு வந்தது வினைக்கு விளைவாவது, உடலின் இழிவை சுதமதி உதயகுமாரனுக்கு கூறியது. கோள்நிலை திரிந்திடின் கோள்நிலை திரியும், கோள்நிலை திரிந்திடின் மாரிவலம் குன்றும், மாரிவலம் குன்றின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் தன்னுயிர் என்னும் தகுதி இன்றாகும். இது மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு அவன் கனவில் சொன்னது. கோள்நிலை திரிந்திடின் கோள்நிலை திரியும், கோள்நிலை திரிந்திடின் மாரிவலம் குன்றும், மாரிவலம் குன்றின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் அப்படின்னு மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு அவன் கனவில் கூறியது. குடிப்பிறப்பு அளிக்கும் விழுப்பம் கொள்ளும், பிடித்த கல்வி பெருமுனை விடும், நாணனி கலையும் மானெழில் சிதைக்கும், பசிபினி என்றும் பாவி. இதை பசியின் கொடுமையை தீவத்திலகை மணிமேகலைக்கு சொன்னது. பசிபினி என்னும் பாவி, இந்த வரி யார் சொன்னது அப்படின்னா பசியின் கொடுமையை தீவத்திலகை மணிமேகலைக்கு சொன்னது. ஆற்றுநர்க்கு அளிப்போர் அறவிலை பகர்வோர், ஆற்றா மக்கள் அரும்பிசி களைவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்வோர், மந்திரி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஆற்றுநர்க்கு அளிப்போர் அறவிலை பகர்வோர், ஆற்றா மக்கள் அரும்பசி களைவோர். இந்த வரியே கொடுத்து தீவத்திலகை மணிமேகலைக்கு சொன்னது. இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் முதலில் கூறியவர் புறநானூரில் குடப்புலவியலாளர். பிறத்தலும் மூத்தலும் பிடிபட்டு இரங்கலும், பிறப்பதும் மூத்தலும் பிடிப்பட்டு இரங்கலும், இரத்தலும் உடையது இடும்பை கொள்கலம், மக்கள் யாக்கை இதென உணர்ந்து மிக்க நல்லறம் விரும்புதல் புரிந்தேன் அப்படின்னு மணிமேகலை என்ன சொல்கிறாங்க, உதயகுமாரனுக்கு கூற்று. பிறத்தல் மூத்தல் பிணிப்பட்டு இறக்கலும், இரத்தல் உடையது இடும்பை கொள்கலம், மக்கள் யாக்கை இதென உணர்ந்து மிக்க நல்லறம் விரும்புதல் புரிந்தேன் மணிமேகலை உதயகுமாரனுக்கு சொன்னது. அப்போ அடுத்த பாடல், அறமெனப்படுவது யாதன கேட்பின், அறமெனப்படுவது யாதன கேட்பின், மறவாது இதுகேள் மண்ணுயிருக்கெல்லாம், உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில். அறமென கேட்பின், அறமெனப்படுவது யாதன கேட்பின். மணிமேகலை புண்ணியரசனுக்கு கூறியதாம். மணிமேகலை புண்ணியரசனுக்கு கூற்று. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுதுணை ஆவது. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார், புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுத்துணை ஆவது. விசாகை தர்மதத்தனுக்கு கூறியது. மணிமேகலை 30 காதைகளை கொண்டது. சீத்தலை சாத்தனார் ஆசிரியர்.